And here teachers 6th standard English term 1 crocodile அப்படிங்கிற அந்த போயத்தை நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். Who is the author of the poem The Crocodile? Who is the author of the poem The Crocodile? Option Lewis Carroll. Lewis Carroll. Right. What does the crocodile do to improve his shining tail? அதனுடைய வால் வந்து ஷைனிங் ஆக்குறதுக்கு அந்த crocodile என்ன பண்ணுச்சு அப்படின்னா it washes the tail in the river. How does the crocodile make his claws bright? அதோட நகங்களை வந்து எப்படி பிரைட்டா வந்தது அப்படின்னா by pouring the water of the Nile onto it. நைல் ரிவருடைய தண்ணீர்ல என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கிளாஸை வந்து அப்படி தட்டி தட்டி பிரைட் ஆக்கிடுது. வாட் இஸ் த மெயின் தீம் ஆஃப் த போயம் த crocodile? மெயின் தீம் என்ன? 4 ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஈஸியா சொல்லிடலாம். த மெயின் தீம் இஸ் டிசப்ஷன் அண்ட் டேஞ்சர். எதெல்லாம் பிரைட்டா இருக்கோ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு டேஞ்சர் இருக்கு. அப்பியரன்சஸ் ஆர் டிசப்டிவ். பார்க்கறது சிரிக்கிறவங்க நம்பிடக்கூடாது. Question number 5. What does the crocodile show with a cheerful smile? அது ஸ்மைல் பண்ணுது. அதுல இருந்து அதோட அந்த ஸ்மைலோட என்னத்தை காட்டுது அப்படின்னா இட் ஆல்சோ ஷோஸ் தட் இட் இஸ் ஹங்க்ரி. வாட் இஸ் த crocodile spread to welcome the fish? அந்த ஃபிஷ் எல்லாம் வாங்க நீ எதை காட்டி வெல்கம் பண்ணுச்சு அப்படின்னா இட் ஷோட் இட்ஸ் ஜாஸ். வாய ஆன்னு பழந்துச்சு. The tone of the poem The Crocodile. And the tone என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா it is humorous at the same time it is ironic. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா அதை நம்பி அந்த ஃபிஷ் எல்லாம் அங்க போச்சுன்னா அது முழுங்கிடும். ஸோ appearance are deceptive. அதனால it's irony. Which river is mentioned in the poem The Crocodile? எந்த ரிவரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க? நைல். The crocodile smile represents trickery, trick. What literary device is used in how cheerfully he seems to grin? The crocodile குறிப்பதற்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஹியூமன் அட்ரிபியூட் போட்டிருக்காங்க. அதாவது ஹியூமன் பீயிங் மாதிரி பெர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் பெர்சானிஃபிகேஷன். கிரின்னிங் இஸ் அ ஹியூமன் அட்ரிபியூட். ஓகே, கிரின்னிங் அப்படின்னா ஒயிட் ஸ்மைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட் ஸ்மைல். அப்போ ஹியூமனுக்கான ஒரு குவாலிட்டியா அங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் கால்ட் பெர்சானிஃபிகேஷன். கோல்டன் ஸ்கேல் ரெஃபர்ஸ் டு கோல்டன் ஸ்கேல் அப்படிங்கிறது ஒரு பயத்தில் எதை குறிக்குது அப்படின்னா இந்த crocodile-உடைய ஸ்கின். வாட் இஸ் ஐரானிக் அபவுட் த crocodile? ஓகே, அதனுடைய ஐரணி என்ன சார் அப்படின்னா அது ஃப்ரெண்ட்லியா தெரியுது, பட் இட் இஸ் ரியலி வெரி வெரி டேஞ்சரஸ். த போயம் crocodile mainly warns us about trusting appearance. அப்பியரன்ஸ் எல்லாம் நம்பிடாதீங்க அப்படின்னு நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறது அந்த போயம். What is the rhyme scheme of the poem The Crocodile? What is the rhyme scheme? The rhyme scheme of the poem The Crocodile is AABB. Golden scale is an example of the literary device or the poetic device. Golden scale. Scale which is gold like அப்படின்னு வருது. அதனால it is metaphor. How cheerfully he seems to grin. ஏற்கனவே கொஞ்சம் ரிப்பீட் ஆன கொஸ்டின் தான். How cheerfully he seems to grin. அந்த grin அப்படிங்கிறது ஹியூமன் அட்ரிபியூட். அங்க அது ஒரு மேலா வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உருவகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இட் இஸ் பெர்சானிஃபிகேஷன். த போயம் crocodile consists of how many stanzas அப்படின்னு கேட்கும்போது என்ன ஸ்டான்ஸா ஃபார்மேட் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்கிறாங்க. என்ன ஸ்டான்ஸா ஃபார்மேட்? இட் கண்டைன்ஸ் 2 quatrain. ஒரு குவாட்ரைனுக்கு வந்து 4 lines. A stanza consisting of 4 lines is called quatrain. இதுல 2 quatrain இருக்கு. Okay, very good. The word grin means to smile widely. Neatly is an example of what part of speech அப்படின்னா எல்ஒய்ல முடிகிறதெல்லாம் அட்வர்ப்னு நமக்கு தெரியும். ஓகே, ஆனா ஒரு சில விஷயங்கள் கேர்ஃபுல்லா பார்க்கணும். எல்லா அட்வர்ப்ஸும் எல்ஒய்ல முடிகிறது இல்லை. அதுதான் நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்போ அந்த கிராமர் ஐட்டம் வரும்போது அதை நம்ம பார்ப்போம். cheerfully. அப்போ cheerfully அப்படிங்கிறதும் அட்வர்ப். வாட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் cheerfully? antonym. cheerfully உடைய ஆப்போசிட் என்ன? வாட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் cheerfully? The opposite of cheerfully is sadly. சோகமாக, சந்தோஷமாக, சோகமாக. Next one. The word grin means to smile widely அப்படின்னு காட்டுறது. Next one. The word jaws refer to. jaw என்பது எதை குறிக்கிறது?
the teeth structure of the mouth, the பல்லு தாடை அந்த மேல இருக்கிறது எல்லாமே jaw அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. The word scales in the poem The Crocodile means the hard outer covering of crocodile. Okay, and the male தோல். The word neatly means, what is the meaning? Synonym, carefully and orderly. இதெல்லாம் synonyms, ஒரே ஒத்த பொருள் தரக்கூடிய வார்த்தை. The word cheerfully means, அப்ப திருப்பியும் synonym தான் கேக்குறாங்க. cheerfully உடைய synonym என்ன? happily. The synonym of grin, grinனா smile, simple சொல்லணும்னா smile. Okay, next one, the antonym of cheerfully, antonym of cheerfully. Okay, cheerfully உடைய opposite என்ன? sadly. அப்படிதானே teachers? Very good. Synonym of neatly, neatly-na carefully. Antonym of bright, bright உடைய antonym என்ன? Okay, it is bright, bright அப்படின்னா antonym will be dull. Bright color, dull color. The synonym of spread, okay, synonym அப்படின்னா ஒத்த மீனிங் உடையது, spread மாதிரியே இன்னொரு மீனிங் அப்படின்னா expand. Okay, we will continue with more lessons. Thank you, teachers.